நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ராஜ்யம் நமக்காக திறக்கப்பட்டது குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி மார்க் 15வது அதிகாரம் வசனம் 37 மற்றும் 38. மார்க் சாப்டர் 15 verse 37 and 38. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்ட அந்த நொடிப்பொழுதுல தேவாலய திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிஞ்சிருக்கு. இந்த திரைச்சீலையானது அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து தேவன் மோசேக்கு கட்டளையிட்டபடி வடிவமைக்கப்பட்டதா இருக்கு. இத குறித்து யாத்ராகமம் 26வது அதிகாரம் 31வது வசனங்கள்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த திரைச்சீலையானது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதாக இருந்தது. இந்த திரைச்சீலைக்கு பின்னால் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியரே வருஷத்திற்கு ஒரு முறைதான் தன்னை சுத்திகரித்த பிற்பாடு பிரவேசிப்பாரு. அப்படி வருஷத்துல அந்த ஒரு நாளே அல்லாம மற்ற யாருமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியாதபடி இருந்தது. எதனாலனா அது தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவன் முன்பாக நிற்க முடியாது. அப்படி நுழைந்தா அவங்க அந்த நொடியே இறந்து போவாங்கன்னு சொல்லி மோசேக்கு அன்றைக்கு தேவன் சொன்னார் இல்லையா? அப்படியாக இந்த திரைச்சீலையானது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார ஒருவரும் பிரவேசிக்க கூடாத படிக்கு ஒரு தடுப்பாக இருந்தது. இந்த திரைச்சீலையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனேவே மேலிருந்து கீழாக கிழிந்திருக்கு. ஒரு மனிதன் இந்த திரைச்சீலையை கிழிக்கிறதுனா கூட கீழிருந்து தான் கிழிக்க முடியும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 60 அடி நீளமாக இருந்திருக்கு. அப்படியான திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது எதை காண்பிக்கிறதாக இருக்கு? நமக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளியானது அகற்றப்பட்டதையும் நாம் எல்லாரும் ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கான வழி திறக்கப்பட்டதையும் காண்பிக்கிறதாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சமான திரையை கிழித்து நமக்காக ஒரு வழியை உண்டு பண்ணிருக்கிறார் இல்லையா? அதன் அடையாளமாகவே இந்த தேவாலய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்ததை காண்பிக்குது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே ராஜ்யத்திற்கான வழியை நமக்கு உண்டு பண்ணிருக்கிறாரு. அதனாலேயே அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறதாகவும் அவரை அல்லாம ஒருவனும் பிதாவினிடத்துல வரான்னு சொல்லி யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் தாமே குறிப்பிட்டிருக்காரு. அந்தபடியாக தேவாலய திரைச்சீலையானது மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்ட போது பரலோக ராஜ்யத்திற்கான வழி திறக்கப்பட்டதாக இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் கிருபாசன தண்டைக்கு சேர்வதற்கு தைரியத்தை பெற்றிருக்கிறோம். அந்த நாட்கள்ல பிரதான ஆசாரியர் பலியின் ரத்தத்தோடு கிருபாசன தண்டைக்கு போகிறவரா இருப்பாரு. அவர் தன்னை சுத்திகரித்து கொண்டு போகலனா அவர் தாமே அந்த பரிசுத்தத்திற்கு முன்பாக நிற்க முடியாம உடனே இறந்து போயிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு நாமோ கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல அடையாளமா இருக்கிறதுனால அந்த கிருபாசன தண்டைக்கு தைரியமா போறோம். அவருடைய ரத்தம் நம்மை தேவனிடத்துல பரிசுத்தப்படுத்தி காண்பிக்குது. இப்படியாகவே அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறாரு. இந்தபடியாக பரலோக ராஜ்யத்தின் வழி திறக்கப்பட்டதின் அடையாளமாக இது காண்பிக்கப்படுது. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அந்தபடி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே மனுஷகுமாரனா இந்த பூமியில பிறந்து மரித்து வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போயிருக்கிறாரு. அவர் தாமே உண்டு பண்ணி வைத்திருக்கிற வழியின் மூலமாக நாமும் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்க கூடாம இருந்தது. ஆனா கிறிஸ்துவின் மூலமாக நாம அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். நம்ம எல்லாம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட இந்த வழி திறக்கப்படல. அவர்களும் நம்ம எல்லாம பூர்ணராகாத படிக்க விசேஷித்த நன்மையானது ஒன்ற தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார்னு சொல்லிட்டு எபிரேயர் 11வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது இல்லையா? அது இதையே குறிக்கிறதாக இருக்கு. கிறிஸ்து இந்த வழியை திறந்ததுக்கு பிற்பாடுதான் நம்மோடு சேர்ந்து அவர்களும் பரலோக ராஜ்யத்திற்கான வழியை பெற்றிருக்கிறாங்க. அந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்ட போது தேவாலய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. பரலோக ராஜ்யமானது நமக்காக திறக்கப்பட்டதின் அடையாளமாக இருக்கு. இப்படி நம்முடைய முற்பிதாக்களுக்கு கிடைக்க பெறாத பாக்கியம் நமக்கு கிடைக்க பெற்றது எவ்வளவு மேன்மையாக இருக்கு.
அதை நாம் அதிக உறுதியோடு பற்றி கொண்டு தைரியமாக கிருபாசன் தந்தைக்குள்ளார சேர்ந்துகிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கிறிஸ்து நமக்காக திறந்த பரலோக ராஜ்யத்தின் வழியாக சென்ற பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார பிரவேசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, முற்பிதாக்களும் எங்களை அல்லாமல் பூர்ணராகாத படிக்க விசேஷித்த நன்மையானதை கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ண தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தபடியாய் கிறிஸ்து ஜீவனை விட்ட போது தேவாலய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்த எங்களுக்காக பரலோக ராஜ்யத்தின் வழி திறக்கப்பட்ட தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாய் திறக்கப்பட்ட வழியினூடாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார பிரவேசிக்கிற பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்படணும் தகப்பனே. துர்மனசாட்சி நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட இருதயத்தோட பரிசுத்தராகிய உமதண்டையில சேர தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.